ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 வந்து எக்ஸாம் வைக்கணுன்ட்டு சென்னையில் வந்து போராட்டம் பண்ணாங்க இல்லையா? அந்த போராட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க. இப்போ வந்து அந்த போராட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி நம்ம ஒரு போராட்டத்துக்கு நம்ம வந்து அனுமதி வாங்கியிருந்தோம். அது வந்து அவங்க தரலை. ஸோ ரீசெண்டாக இப்போ சென்னையில் வந்து போராட்டம் பண்ணுறதுக்கு கேட்டிருந்தாங்க. சரி கொடுத்துட்டாங்க, அதுக்கு அனுமதி கொடுத்துட்டு அதில் எல்லாம் என்ன பேசுனாங்க, எக்ஸாம் வேணும், தமிழ் கொஸ்டின்ஸ் வந்து இவ்வளோ இப்படி வச்சுருக்காங்க, அவுட் சோர்ஸ் அதிகமாக போயிருக்காங்க, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டது தப்பு, நிறைய கொஸ்டின் வந்து மிஸ்டேக் இருக்குது, நிறைய கொஸ்டின்ஸ் தப்புன்னு போட்டு ஒரு போராட்டமாக படுத்தி எல்லா அகாடமிஸும் யூடியூப் அகாடமியும் சரி, நம்ம ஆன்லைன் அகாடமி, ஆஃப்லைன் அகாடமி எல்லாமே சேர்ந்து நமக்கு வந்து இது பண்ணாங்க. சரிங்களா? சப்போர்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் அதில் நிறைய நியூஸ் சேனல்ஸ் எதுவுமே நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணலை. ஆனால் யூடியூப்பில் இருக்கிற நிறைய சேனல்ஸ் வந்து நம்ம குரூப் 4க்கு வந்து எக்ஸாம் வைங்கன்னு சப்போர்ட் பண்ணாங்க, நமக்கு கண்டிப்பாக பண்ணாங்க. அதில் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கலந்துக்கிட்டாங்க அந்த இதில். ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, இவ்வளோ போராட்டம் பண்ணியாச்சு. ஸோ அது வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து இப்போ எதுவும் கண்டுக்கலை, ஒரு துளி கூட அவங்க கண்டுக்கவும் இல்லை. அதுக்கு வந்து அவங்க ரீசெண்டாக எந்த ஒரு பதிலும் சொல்லவும் இல்லை. ஆனால் இப்போ என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக கூலி படம் வந்துச்சுல்ல, அதை பற்றி ரிவ்யூ வந்து இவர் சொல்லியிருக்காரு. ஆனால் என்னென்னு தெரில, அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கதறிட்டுருக்காங்க, எக்ஸாம் இப்படி இருக்குது அப்படி இருக்குன்ட்டு. ஆனால் அவங்க மூவி பார்த்துக்கிட்டே போயிட்டுருக்காங்க, பார்த்துட்டு ரிவ்யூ சொல்லிகிட்ருக்காங்க. அது தேவையால் எங்கிறது தெரியல. எத்தனை பேர் சாப்பிடாமல் தூங்காமல் இருந்து இந்த மாதிரி போராட்டம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கலாம், அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வந்து இதெல்லாமே படம் பார்க்கலாம், தப்பு இல்லை. ஸோ இதுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் எந்த ஒரு நம்ம சப்போர்ட்டுக்கு வரல. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 வந்து நான் அனுமதி பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு வரது நம்ம எப்படி பண்ணுறது நமக்கு ஒன்றும் புரியலை. உங்களுக்கு எதுன்னு வழி தெரிஞ்சால் சொல்லுங்கள்.